ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது 7ஆம் வகுப்பில் இலக்கண மாதிரி வினாக்கள். ஏற்கனவே ஒரு பார்ட் போட்டிருக்கோம். அடுத்த பார்ட் வந்து போட போகிறோம். இன்றைக்கி ஒரு 40 கொஷின்ஸ் போட போகிறோம். ஏற்கனவே ஒரு 40 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் 40 கொஷின்ஸ் தான் போட போகிறோம். ஏற்கனவே பார்க்காதவங்க அந்த பார்ட்டும் பாருங்கள். அது இல்லாமல் 6ஓடது 2 பார்ட்டை நான் போட்டிருக்கேன். மாதிரி வினாக்கள்னு சொல்லிட்டு 3 டேர்மும் கவர் பண்ணி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடி பார்த்தது 40 கொஷினுக்கு அடுத்ததாக 41வது கொஷின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 41வது கொஷின். இலக்கிய முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இலக்கண முறைப்படி சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் பார்த்துருக்கோம். 4 வகைப்படும். என்னென்னு பார்த்துருக்கோம்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ இலக்கிய முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னாலும் 4 வகை தான் படும். 4 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இயற்சொல், 2 திரிசொல், 3வது திசை சொல், 4வது வட சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொறுத்துக கேட்டிருக்காங்க. இப்போ மண் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயல்பாக நமக்கு மண் அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரியுது. அப்போ கண்டிப்பாக அது ஒரு இயற் சொல் தான். அதில் வகைகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மண் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல். அப்போ இது. அடுத்து நடந்தான் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், அதாவது செயலை குறிக்கக்கூடிய சொல். அப்படிங்கிறதுனால வினை சொல். அவனை அப்படிங்கும்போது அதில் வந்து ஐ அப்படிங்கிற ஒரு இடை சொல் வர்றதுனால இது வந்து இடை இயற் சொல். ஓகேங்களா? அடுத்து மாநகர், மாங்கிறது ஒரு உரி சொல் இல்லைங்களா? ஸோ அப்போ உரி சொல் வர்றதுனால உரி இயற் சொல். அப்போ என்ன ஆன்சரு பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3 அதுதான் ஏ ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க, கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொல் எதுன்னு கேட்குறாங்க. இயல்பாக வந்து புரிகிற மாதிரி இருந்ததுன்னா அது இயற் சொல்னு சொல்லுவாங்க. அது பட் படித்தவங்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரியும் இலக்கியங்களில் மட்டுமே இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய சொற்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திரிசொல். சரிங்களா? திரிசொல். அடுத்து பாருங்க, பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து திரிசொல் வகைகள்லாம் கொடுத்துட்டு பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அழுவம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு நமக்கு தெரியும். கடலை தான் வந்து அழுவம் அப்படின்னு ஒரு வார்த்தையாக குறிப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு பெயர் இல்லைங்களா? ஸோ அப்போ பெயர் திரிசொல். அடுத்து இயம்பினான். இயம்பினான்ங்கிறது சொல்றதுக்கான ஒரு சொல் தான் வந்து இயம்பினான். அப்போது வந்து ஆக்ஷன். அப்போது வினைங்கிறதுனால 2வது. அடுத்து அன்ன அப்படிங்கிறது இது வந்து ஊம உருபுல வரும் இல்லைங்களா? ஊம உருபுல வந்து ஒரு 12 ஓம உருபுல போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, ஏப்ப, நேர, நிகர, அன்ன, இன்னன்னு வரும். ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரு இடைத்திரி சொல், ஓம உருபு மாதிரி வருது. அடுத்து கூர் அப்படிங்கிறது வந்து ஒரு உரிச்சொல் நமக்கு தெரியும். சால, உரு, தவ, நனி, கூர், கழி. அடுத்து மா, இதெல்லாம் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ ஒரு உரி திரிசொல். அப்போ இது. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 4, 1, 2, 3 அப்படின்னு வருமா? அப்போ இந்த ஆன்சர். அடுத்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, பயின்றால், சாற்றினான், இயம்பினால், சென்றால். பயின்றால் அப்படிங்கிறதும் சாற்றினான் அப்படிங்கிறதும் இயம்பினால் அப்படிங்கிறதும் இந்த 3மே வந்து திரிசொல் வகையை சார்ந்தது. இது வந்து என்னதான் நமக்கு சொன்னா, பயின்றால், சாற்றினான் அப்படிங்கிறதுக்கு வந்து சொன்னா அப்படிங்கிறது தான் பேர். சென்றால் அப்படிங்கிறது மட்டும் ஈஸியாக இருக்கிறதுனால நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுங்கிறதுனால அது வந்து ஒரு இயற்சொல். அதுதான் அதுக்கு வேறுபாடு. அடுத்து பாருங்க, திரிசொல் எத்தனை வகைப்படும்? திரிசொல் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் 2 வகைப்படும் பார்த்துருப்போம். என்னது? ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், அதாவது ஒரே பொருளை தான் கொடுக்கும், பட் நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதுவே பல பொருள் குறித்த ஒரு திரிசொல், ஒரே ஒரு சொல் தான், பட் நிறைய விஷயங்களை நிறைய பொருளை கொடுக்கும். அப்படிங்கிறது 2 வகை இருக்குது. சரிங்களா? மொத்தமாக. அடுத்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதில் இதழ், அம்பி, நாவாய், வங்கம். இதில் பார்த்தீங்கன்னா அம்பி, நாவாய், வங்கம் இந்த 3மே வந்து ஒரே பொருளை குறிக்கிறது. என்னது? கப்பல் அப்படிங்கிறத குறிக்கிறது இல்லைங்களா? ஆனால் இதழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இதழை குறிக்குது. பூவின் இதழை குறிக்குது, நம்மளுடைய உதடு அந்த இதழ் குறிக்குது, அதே மாதிரி கண்ணின் இதழ் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இதழ்களை வந்து குறிக்கிறதுனால அதுதான் வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பாருங்க, வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்த தமிழில் இடம்பெறும் சொற்கள் என்னது? திசை சொல். மற்ற திசைகளிலிருந்து வரக்கூடிய சொற்கள் அப்படின்றது. அடுத்து பாருங்க, திசை சொல் அல்லாதது எது? பண்டிகை, ரயில், சாவி, கப்பல். இந்த 4ல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கப்பலுக்கு வேறு
வார்த்தைகள் பார்த்துட்டு வந்தோம். அப்போ இந்த கப்பல் அப்படிங்கிறது ஒரு தமிழ் சொல். இந்த மூணுமே வந்து திசை சொல், வேற ஒரு திசைகள்லேருந்து வந்து தமிழ் சொற்கள் மாதிரியே வழங்கக்கூடியது. பண்டிகை அப்படின்னா விழான்னு சொல்லுவோம். ரயில் அப்படிங்கிறது தொடர்வண்டி நம்ம சொல்கிறோம். இப்போது சாவி. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சொற்கள் கிடையாது. திறவுகோல் அப்படிங்கிறது நமக்கு சாவி இல்லைங்களா? ஸோ இப்போ இது மூணுமே வந்து வேற திசையிலேருந்து வந்த சொற்கள். அப்போ திசை சொல். அப்போ அல்லாதது அப்படின்னு கேட்டாங்கன்னா கப்பல். அடுத்து பாருங்க பொறுத்துக அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ கமலம், விடம், சன்னல், வங்கூல். இந்த பக்கம் தற்சமம், தற்பவம், திரிசொல், திசைச்சொல். இப்போ கமலம் அப்படிங்கிறது நம்ம தமிழில் இருக்கிற மாதிரி வார்த்தைகளை வச்சு அப்படியே எழுதுறாங்க. அப்போ அது என்னது? தற்சமம். சரிதான், டைரக்டா ஆன்சர்ஸ். அடுத்து விடம் அப்படிங்கிறது விஷம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம தமிழில் வந்து விடம் அப்படின்னு எழுதுறோம். அப்போ வந்து மாற்றி எழுதுறோம் வார்த்தைகளை வந்து, எழுத்துக்களை வந்து மாற்றி எழுதுறதுனால அது வந்து தற்பவம். அடுத்து சன்னல் அப்படிங்கிறது என்னது? சாளரம் நம்ம சொல்லணும், தமிழில் சொல்லணும்னா. அது பார்த்தீங்கன்னா சன்னல் அப்படிங்கிறது ஒரு திசை சொல். அடுத்து வங்கூல் அப்படிங்கிறது என்னது? காற்றை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது வந்து படித்தவங்களுக்கு மட்டுமே புரிகிறது. அப்போது அது வந்து ஒரு திரிசொல். அப்போ என்ன ஆன்சரு? 1க்கு 1 தான். 1 2 4 3 இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க, வடமொழி என அழைக்கப்படும் மொழி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. வடமொழின்னு என்ன சொல்கிறோம்? சமஸ்கிருதம். அடுத்து பாருங்க, இயற் சொல். இப்போது இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் 4 கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆன்சர் கொடுத்துட்டு நமக்கு வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்து சொல்ல பாருங்க. இயற் சொல் சோறு, அப்போ வந்து 4வது இல்லைங்களா? அடுத்து பாருங்க திரிசொல். திரிசொல் அப்படின்னா நமக்கு வந்து புரியாத, டைரெக்டாக புரியாத சொல். அப்போன்னா பார்த்தீங்கன்னா அழுவம் இல்லைங்களா? அப்போ 4 3. திசைச்சொல் பெற்றம் அப்படிங்கிறது பசு அப்படிங்கிறது வந்து ஒரு திசைச்சொல் தான். கேணி, கிணறு அதுவும் வந்து ஒரு திசைச்சொல் தான், நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போது இதுக்கு வந்து ஆன்சர் 1. அடுத்து வடசொல் அப்படிங்கிறது ரத்தம். ஏன்னா ரால தமிழ் சொற்கள் ஸ்டார்ட் ஆகாது. 4 3 2 1 சாரி 1 2 ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். அடுத்து பவனந்தி மொழி குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை. மொத்தமாக ஒரு இடத்துல சொல்கிறாரு 40 நெடில் எழுத்துக்கள், 2 குறில் எழுத்துக்கள், நோ தூ, இது ரெண்டும் சேர்ந்த. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும்? 42. 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, பசு என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. இதில் பாருங்க, ஆ இ உ ஏ இந்த 4மே நம்ம கொடுத்துருக்கோம். ஆ அப்படிங்கிறது தான் பசு. இப்போ ஈ அப்படின்னா என்னது? பிடிஇ, அது வந்து ஒரு பூச்சி இனம். அடுத்து ஊ அப்படிங்கிறது இறைச்சி, ஊன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏ அப்படிங்கிறது அம்பு, ஏகலைவன், அம்பு வந்து எய்தும் கலையை கற்றவன் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ இது 4த்துக்கும் நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆன்சர் என்னது? ஆ. ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, தலைவன், மதகு நீர் தாங்கும் பலகை, சோலை, பூமி. இப்போ இந்த 4த்துக்கும் என்னென்ன ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவோம். தலைவன் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம பார்த்துருப்போம்? ஐ. மதகு நீர் தாங்கும் பலகை தான் ஓ. நம்ம வந்து என்னது? ஓடையில் நம்ம வந்து போடுவோம், மடை போடுவோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஒரு ஷார்ட்கட்டாக. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, சோலை அப்படிங்கிறதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்னது? கானா காணம், காடு, அது வந்து சோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி அப்படிங்கிறதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி என்னது? கூர்மாவதாரத்தில் பன்றி மேலே வந்து பூமி சுழல்ற மாதிரி திருமால் இருப்பார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கூர்னா பூமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? இதுதான். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா பி. அடுத்து பாருங்க, ஒழுக்கம் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த 4த்துக்கும் நமக்கு பொருள் தெரிஞ்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? கை, கோ, சா, சி. சீ அப்படிங்கிறது இகழ்ச்சி நம்ம சொல்லியிருப்போம். சீ நம்ம சொல்கிறோம், இகழ்ந்து சொல்கிறோம். சா அப்படின்னா சாவு, இறந்து போ அப்படிங்கிறது தான் வந்து சான்று டேரக்டாகவே சான்னு இருக்குது, சாவு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கோங்கிறது அரசன். இது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எழுத்து ஒரு மொழி. மீதி இருக்குது என்னது? கை. கை, கையோடது தான் ஒழுக்கம் இல்லைங்களா? கை வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கை சுத்தம் வேணும் தொழிலில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒழுக்கமாக இருக்கணுன்றது தான் வந்து கை சுத்தம் வேணும்னு சொல்லுவோம். ஸோ இதை ஞாபகத்தை வச்சுக்கோ, ஒழுக்கம். சரிங்களா? அடுத்து சே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு. இதில் என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க? நெருப்பு, கொடு, மதில், உயர்வு. என்னென்னது? நெருப்புக்கு நமக்கு தெரியும், தீ அப்படிங்கிறது தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. கொடு அப்படிங்கிறதுக்கு தானா தான் கொடு. அடுத்து மதில் அப்படிங்கிறதுக்கு என்னது? சோ. அதை நம்ம என்ன சொன்னோம்? பூனை வந்து மதில் மேலே சோர்ந்து போய் உட்காந்துச்சு, மதில் மேல் பூனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து உயர்வு, சே அப்படின்னா செம்மையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சே தான் செம்மையாக இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறது. உயர்வு, உயர்ந்து செம்மையாக வந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ சே அப்படின்னா உயர்வு.
தூய்மை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 4 ஒருமெழுத்து மொழியும் பொருள் பார்த்துட்டு வந்துடுவோம். நா அப்படின்னா நாவு, நம்மளோட நாக்கு. அடுத்து தை அப்படிங்கிறது தைத்தல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மாதம் இல்லைங்களா, அதுவும் சொல்லலாம். அடுத்து தே அப்படின்னா தேவுடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தேவுடா தேவுடான்னு பாட்டு வரும் இல்லைங்க, அது ஞாபகம் கடவுள், தெய்வம் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, நான் ஏ இருக்கு பார்த்தீங்கன்னா தூங்கிறது தான் தூய்மை. அப்போ இதுக்கான ஆன்சர் தூய்மையிலேயே தூ இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் தூ தான். அடுத்து பாருங்க 59 நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள்னு பட்டிருக்காங்க. அதுக்கு நீனா நம்ம வந்து ஒன்று சொல்றது அப்படின்னா முன்னிலை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போட்டுடலாம். இப்போ மற்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். அன்பு, இழிவு, துன்பம். இப்போ அன்பு அப்படிங்கிற நேசம் நம்ம பார்த்தோம், நே அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி. இழிவு நை நைன்னு பேசுறான், ரொம்ப இகழ்ச்சியா பேசுறது இழிவு. துன்பம் அப்படிங்கிறது நோ, நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒரு எழுத்து ஒரு மொழியில துன்பம், வறுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நோ அப்படின்னா துன்பம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் முன்னிலை உரிமை. அடுத்து வறுமை, அடுத்து வந்துச்சு பாருங்க. வறுமை அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது ஒரு எழுத்து ஒரு மொழி என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நோ அப்படின்னா தான் வறுமை, இதுதான் ஆன்சர். இப்போ பானா என்னது பாட்டு, பூங்கிறது மலர். அடுத்து பே அப்படின்னா மேகம், மழை ஜோன்னு பெஞ்சுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பே அப்படின்னா மேகம். அடுத்து பாருங்க பை அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதுக்கான பொருளை வந்து சரியாக போடல. இந்த இடத்துல பை இல்லை, இது வந்து இளமை. பையோட ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னது இளமை. இதுவே வந்து செல் அப்படின்னா மாமரத்துக்கு மா. அடுத்து வான் அப்படிங்கிறதுக்கு வந்து மீன் சொல்லுவாங்க, மீமிசை அப்படின்னு சொல்லுவாங்க. மீ அப்படின்னா வான், மேலே அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க மூப்பு என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி மூதான். மூனா மூப்பு அப்படி வச்சுக்கலாம். மேனா என்ன, மைனா என்ன, மோனா என்ன. மோனா மோந்து பார்க்கறது, மோத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அடுத்து மை அப்படிங்கிறது மை, அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்கு ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து யா அப்படிங்கிறதோட ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா அகலம். இதுவே அழைத்தல் அப்படிங்கிறதுக்கு வா. அடுத்து மலர் அப்படின்னா வி, ஒரு நிலை இல்லைங்களா. புல் அப்படிங்கிறதுக்கு வைக்கோல் புல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்து பாருங்க உன் எனும் பொருள் தரும் சொல் நமக்கு நல்லா தெரியும், தூனா உன். இதுவே வவ் அப்படின்னா என்ன, நோனா துன்பம், வைனா புல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். இதுவே வவ் அப்படிங்கிறதுக்கும் நான் 2 கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன், வவ் ஒன்று, அதுக்கப்புறம் மே, இது 2த்துக்கும் மேனா அன்பு, மேன்மை, அன்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். நேசம்னாலும் அன்பு இல்லைங்களா, நே. அடுத்து பாருங்க வவ், இந்த 2 லெட்டருக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பதம் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும் பார்த்துருக்கோம், பகுபதம் பகாபதம்னு. ஸோ அவ்வளோதான். பகுபத உறுப்பிலக்கணங்கள் பார்த்தோன்னா 6 இருக்கு உறுப்புகள். என்னது, பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 6 இருக்கு. அடுத்து கட்டளையாக அமையும் பகுபத உறுப்பு எது, பகுதி. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தான் அப்படின்னு பிரிச்சுன்னா பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிப்பீங்க இல்லைங்களா. அப்போ பார் அப்படிங்கிறது ஒரு கட்டளை மாதிரி இருக்கா, ஸோ அதுதான். இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்து பொருள் போடலாம். பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுபதமும் 2 வகைப்படும். என்னது, பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கடைசியா இருக்கிறது என்னது, விகுதி. பகுதி ஸ்டார்ட் பண்ணி விகுதியில முடியும். அதே மாதிரி அதுதான் ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, அக்ரிணையா, உயர்த்திணையா, எத்தனை, அந்த மாதிரி இடம், தன்மை, முன்னிலை, படற்கை, இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொடுக்கறது வந்து விகுதி தான். அடுத்து பாருங்க, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது எது, இடைநிலை. இடையில இருக்கிறதுனால அப்படி சொல்றோம், இடைநிலை. பகுதி, சந்தி, இடைநிலை இவற்றில் ஏற்படும் மாற்றம் என்னது, விகாரம். விகாரம் அப்படின்னாலே மாற்றம். நம்ம புணர்ச்சியிலே பார்த்துருப்போம், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். மாற்றம் தான். அதிலே விகாரத்திலே 3 இருக்கு, தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். 3 பார்த்துருப்போம் இல்லைங்களா.
ஸோ அப்போ அந்த மாதிரி ஏற்படும் மாற்றம் வந்து விகாரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தி சாரியை அப்படின்னு இருக்கும். சந்தி அப்படிங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் வரக்கூடிய உறுப்பு, மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து இதுவே இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிற உறுப்பு தான் சாரியை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் சொன்னாலே 6 வகைப்படும். அப்போ பகுபதமும் வந்து அதில் 6 வகைப்படும். அடுத்து பகாபதம் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 4 வகைப்படும். பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் சொல்லிட்டு 4 வகை இருக்கு. அடுத்து பாருங்க, பெயர் பகுபதம், சாரி இந்த இடத்துல வந்து பகாபதம்னு இருக்கணும். பெயர் பகாபதம், வினை பகாபதம் அப்படின்னு, சாரி இது சரிதான், கொஸ்டின் கரெக்ட் தான். பெயர் பகுபதம் அப்படிங்கிறது என்னது? பெரியார். அடுத்து வினை பகாபதம் அப்படிங்கிறது வாழ்ந்தான், வாழ்றது. அடுத்து இடை அப்படிங்கிறது மண். அடுத்து உரி பகாபதம் அப்படிங்கிறது நனி. அப்போ என்ன வரும்? 4 1 2 3 4 1 2 3 எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. சரியான பகுபத உறுப்பை எழுதுகன்னு இருக்காங்க. பாருங்க, போவாலு பிரிச்சுட்டு இவ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு இடைநிலை. என்ன இடைநிலைன்னு கேட்டாங்கன்னா எதிர்கால இடைநிலை. இப்போ இடைநிலையிலே இத்து, இட்டு, இரு, இன்னு, இது வந்து இறந்த கால இடைநிலை. அதுவே கிரு, கின்று, ஆனின்று அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? நிகழ்கால இடைநிலை. படிக்கிறான், படிக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து இவ்வு, இவ்வு வந்ததுன்னா அது வந்து எதிர்கால இடைநிலை. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது எது? ஒரு செயலோட பெயர் அமைவது எது? தொழில் பெயர் இல்லைங்களா? அடுத்து பாருங்க, தொழில் பெயர் எண், இடம் ஆகியவற்றை காட்டாது. கரெக்டு. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து சொல்ல முடியாது, இவ்வளோ பேர் செய்கிறாங்க அவ்வளோ பேர் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வராது. 3 இடங்களிலும் வரும், இது தவறு. ஏன் அப்படின்னா இது வந்து படர்க்கை இடத்தில் மட்டும்தான் வரும், 3 இடங்களிலும் வராது. காமனாக பொதுவாக சொல்கிறது. அப்போ வந்து என்னது? கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்து பாருங்க, விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதி பெற்றனா கடைசியாக வந்து முடியறது. அல், தல், அதுக்கப்புறமா இம், அம்முன்னு முடியறது, இந்த மாதிரி. ஸோ அப்போ எது? இதுதான் படித்தல், அல் விகுதி இல்லைங்களா? தொழில் பெயர். அடுத்து பின்வரவற்றில் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா அது வந்து நெடில் எழுத்தா இருக்கும் இல்லைங்களா? ஊரு. இதுவே நடு, விழு அதெல்லாம் வந்து முதல்நிலை தொழிற்பெயர், அவ்வளவுதான். எழுதுதல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்து பாருங்க, இதை 3 பொருத்தணும். ஓட்டம் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழில் பெயர். அப்போ இது, அப்போ 3. அடுத்து பாருங்க, பிடி அப்படிங்கிறது டைரக்டா சொல்லிடுறாங்க, முதல்நிலை தொழில் பெயர். அப்போ 1. சூடு அப்படிங்கிறது திரிந்த, அந்த சுடு அப்படிங்கிறது சூடா மாறிடுச்சு. அப்போ முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அப்போ 3 1 2 ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 40 கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதோட நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக ஒரு 2 டேஸில் நான் போட்டுருவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு. இது இல்லாமல் நம்ம கலைச்சொற்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். திருக்குறளும் வந்து நம்ம 11 அதிகாரம்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிறது நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள்.